ஐல மீன் ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி 2 சைடும் கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 8 உரிச்சிக்கோங்க. உரித்து இதில் சேர்த்துட்டு இதோட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துருங்க. இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதான ஃபிஷ் இதில் போட்டு இந்த மாதிரி இந்த மசாலாவோட நல்லா அதை கலந்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி மசாலாவில் நல்லா அதை மூழ்க வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சிட்டு இதை நம்ம பொரிச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் இருக்கிற எண்ணெய் சூடான பிறகு இதை பொரிச்சிக்கோங்க. ஒரு சைடு நல்லா அது வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. இது கொஞ்சமாக எண்ணெய் போதும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் தூவிக்கோங்க. தூவிட்டு இது 2 சைடு நல்லா அதை டீப் ஃப்ரை வந்த பிறகு எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இது நம்ம இப்போ எடுத்துடலாம். இது போல் மீதி இருக்கிற ஃபிஷ்ஷை நீங்கள் பொரிச்சிக்கோங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்த்து ரொம்பவே ஈஸி தான். சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.